ஏண்டியே இது என்ன உங்க அப்பா விட்டு இடமாடி படிக்கல என்ன சொகுசா உட்காந்துட்டு இருக்கிற அவ கால் எடுக்க வரிசையில் நின்று ரேஷன் கடையில் நின்றுட்டு இருக்கிறான். உனக்கு மட்டும் அம்பட்டினாடி சொகுசு வண்டி கிடக்குது சொகுசு. எக்கோ நான் அடிக்கடி விடுவேன் குசு, அதை நீ கண்டுக்க கூடாது. அப்பப்ப எனக்கு தேவைப்படும் சொகுசு, அதையும் நீ கண்டுக்க கூடாது. சிச்சி சிச்சி இவன் இந்த மாதிரி தாக்கா பண்ணிக்கிட்டு இருப்பா. இவள்கிட்ட போய் நீ ஏக்க பேசுற வாக்கா வரிசை நவுந்துகிட்டு இருக்கு. வாக்கா நம்ம இந்த வரிசையோட இருப்பா. ஏய் ஏன் இடம் அது? அந்த கல் வச்சிருக்க பாரு, அது என்னோட இடம். எவ்வளோச்சும் வம்புக்கு வந்தீங்க மைத்தை இழுத்து போட்டு வம்புக்கு வந்துடும் பார்த்துக்கோங்க. திருந்தலியா? இன்னும் திருந்தலியா? திருந்த மாட்டியா? சாவர வரைக்கும் நீ திருந்த மாட்டேன். எங்க போனாலும் ஏமாத்தி பழைக்கிறது, பொய் சொல்லி பழைக்கிறது, இல்லைன்னா வம்பளை தூக்கிட்டு வந்துடுறது. ஏண்டியே என்னைக்கு தானே ஒரு நல்ல புத்தி வரும்? நல்ல சோறு திங்கிறியா இல்லையா? சோறு திங்கியா இல்லை பிய திங்கிறியா? சோத்துல உப்பு படுத்தீங்களா? எவ்வளவு இம்பார்ட்டன்டான வேலையில இருக்கிறேன். இங்க பாரு, அந்த பக்கம் எட்டி பாரு, அங்க யார் நிக்கிறது? ஏதாச்சும் கண்ணு தெரியுதா இல்லையா? கூறுகட்ட அக்காவே. ஏ ரேஷன் கடை இருந்தா 1000 பேர் வருவாங்க ரெடி. உனக்கு என்ன அங்க நின்னா யாரு இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு? நான் எதுக்கு அதை நான் பார்க்கணும்? ஐயோ ஓய மூடு. அங்க நிக்கிறது முத்துவும் சரசுவும். அவங்க 2 பேரும் காதலை பரிமாறிக்கிறாங்க. பரி மாறி மாறி. அதான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். சத்த நேரம் சும்மா இருப்பியா? சந்தேகம் வரக்கூடாதுன்னு தானே நான் பாட்டுக்கு அதை இதையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். குறுக்கால நீ வேற வந்துகிட்டு இருக்கிற. இப்போ போய் நின்று. ஓ அப்ப அந்த அண்ணானே உன்னோட பேரு இம்புசையா இருக்கு. போ கூட்டத்தை கூடாதீங்க, வாங்கிட்டு போங்க. எவ்வளவு நேரம் நிக்கிறது? கால வலிக்குதா இல்லையா? உட்காந்துக்கிட்டு என்ன தென்னவட்டா பேசுறா பத்தியாக்கா? அதை விட்டு போடி. பங்குனி வெயில பல்ல கட்டிட்டு அடிச்சதுன்னா அவன் அந்த இடத்துல உட்கார முடியுமா? நெருப்புல உட்காந்த மாதிரி துள்ளி குச்சி ஏச்சு ஓடுவான். என்ன பண்றது? சீசன் அப்படி இருக்கு. பனிக்காலமா போச்சு, வெயில சுள்ளுன்னு அடிக்கல. அதான் மேடம் நல்லா சோகமா உட்காந்துருக்காங்க. இதுங்க பேசிக்கதா இல்லையா? ஒண்ணுமே காதுல விழ மாட்டேங்குதே. சரஸ் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? காலேஜ் இது வரைக்கும் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு வந்தேன். அதை பற்றி நீ என்ன நினைக்கிற சரஸ்? இதை பத்தி இனிமே பேசாத முத்து. உன் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கிறேன், அதை நீயே குறைச்சிக்காத. இல்லை சரஸ், உனக்கு நான் துணையாக இருப்பேன் சரஸ். நீ எது வேணா பண்ணலாம் சரஸ். நான் உனக்கு எந்த கண்டிஷனும் போடவே மாட்டேன் சரஸ். முத்து என்னோட ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம். இதை பத்தி இன்னொரு டைம் என்கிட்ட நீ பேசாத சரஸ். நீ கோவமா இருக்கன்னு நினைக்கிறேன். நான் பேசாம இருக்க முடியாது சரஸ். நான் மறுபடி வர்றேன் சரஸ். ஈவினிங் வந்து உன்னை நான் பார்க்குறேன் சரஸ். அரைக்குறையா தான் கேட்குது. ஃபேமிலிங்குது, மரியாதைங்குது, என்ன பேசுனுச்சுன்னு தெரியலையே. என்ன பால்காரே, என்ன சரத்துக்கு ஏதோ பேசுனீங்க? என்ன மேட்ரா? என்ன சொல்லுது? ஓகே சொல்லிடுச்சா? இதுங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளை ரொம்ப கலாய்க்குங்க. அப்புறம் தாத்தா கிட்ட சொல்லுங்க, தாத்தா வேறு ஏதாச்சும் ஐடியா கொடுக்குறேன் நம்மளை சாவடிப்பார். அதனால் சரஸ் ஒன்றும் சொல்லலை. நீ என்னக்கா ரேஷன் கடைக்கு வந்தியா? இல்ல இலவசமா ஆளுக்கு 1 கிராம் பவுன் தரேன்னு சொன்னாங்க, வாங்குறதுக்கு வந்திருக்கிற பால்காரன். எப்போ பார்த்தாலும் உனக்கு விளையாட்டு தான்க்கா. சும்மா வாய் உளறிக்கிட்டு இருக்காத. சரசு என்ன சொன்னிச்சு? ஓகேவா? அதை சொல்லு. சரஸுக்கு ஓகே தான்க்கா. ஓகே ஓகே. ஓகேவா? என்னமோ அது சொன்னதை பார்த்தா ஓகே மாதிரி தெரியலையே. என்னமோ மரியாதை நிச்சு, ஃபேமிலி நிச்சு. இல்லைக்கா, மரியாதை என் மேலே மரியாதை நிறைய வச்சிருக்கிறேன்னு சொன்னாக்கா. வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன் அப்படின்னு தாக்கா சொன்னா. அப்படியா? ஃபேமிலி கிமிலின்னு ஏதோ கேட்டுச்சு? ஃபேமிலி இல்லை, உங்கள் ஃபேமிலி வேற என் ஃபேமிலி வேற அப்படின்னு பிரித்து பேசாதீங்க. இனிமேல் நம்ம ஃபேமிலின்னு சொல்லுங்க. ஃபேமிலி தான் முக்கியம், அதுவும் நம்ம ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம் அப்படி தான்க்கா சொன்னான். ஓகே ஓகே. பால் கற வைக்க நேராச்சு, நான் வர்றேன். இன்னொன்னு கேட்டு பேசிய முடிக்கல, அவசரத்தை பாரு. என்ன பால் கற? எக்கோ ராசமணி எக்கோ, அரிசி பருப்பு தான் உனக்கு முக்கியமா? இங்க வா, உனக்கு இம்பார்ட்டன்டான மேட்டர் வச்சிருக்கேன். கல்ல காதல கூப்பிடுற மாதிரி இசு இசும்பா பேர் சொல்லி கூப்பிட முடியாதுனே. ஒரு சில விஷயத்துக்குலாம் அப்படிதாக்கா கூப்பிடணும், சைகையெல்லாம் காமிச்சு தான் கூப்பிடணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு வரணும் கப்பு சிப்புன்னு. இப்படியா ஊரே கேட்குற மாதிரி குரல் கொடுப்பேன்? ஆமா போ, அப்படி என்ன முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அக்கா நம்ம பாலுக்கார முத்து சரத்துக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாருன்னு சொன்னேன்ல, அந்த புள்ள சம்மதம் சொல்லிடுச்சாக்கா. உன் ஃபேமிலி வேற என் ஃபேமிலின்னு வேறன்னு பேசாத, எனக்கு ரெண்டுமே நம்ம ஃபேமிலின்னு பேசு, நம்ம ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு சொன்னிச்சாக்கா. அது மட்டும் இல்லை, உன் மேலே நிறைய மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்குதுக்கா. ஐயோ இந்த புள்ள பாலுக்கார மேலே உசுராக இருக்குது போல இருக்கு. ஐபொடி படித்த பிள்ளை எங்க, படிக்காத பால் கறவுறீங்க. உங்களுக்கு இதே பொழப்பா போயிடுச்சு. பாவம் அந்த பிள்ளைய இப்போ பண்ணால படித்த பையனுக்கு கட்டி வச்சா அது பாட்டுக்கு அது ஈக்குவலாக சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகும்ல. படிக்காத இவரை கட்டிக்கிட்டு அந்த பஞ்சாவரத்தை கிளவிட்டு போய் இது என்ன படுப்படுதுடி? ராசமணி சும்மா இரு. உண்மையிலே சரசு ஓகே சொல்லிடுச்சாடி. அவரை கட்டிக்கு சம்மதம் சொல்லி பிடிச்சாடி. மரியாதை நிறைய வச்சிருக்கேன்னு சொன்னது. அது நம்ம ஃபேமிலின்னு சொன்னிச்சாடி. என்னால் நம்பவே முடியலையே. நெட்டவழி நீ உண்மை தான் சொல்றிய நெட்டவழி? ஆடா ஆனால் அந்த புள்ள அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுடி.
சொல்லிட்டாளாம் இந்த ஊருக்கு தான் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. மித்தபடி பாலுக்கார கட்டிக்க சம்மத மாட்டுக்கு. வசதியான மனுஷன் இல்ல, எந்த தொந்தரவும் இல்லை. கிழவங்களை சீக்கிரம் செத்து போயிடும். இருக்கிற சொத்து பூரா வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஆள் தான். அண்ணன் தம்பி கொத்தங்குழுதுனாரு நாத்தனாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்தையும் அந்த பிள்ளை படிச்சு யோசிச்சிருக்கும்ல. படிச்ச பிள்ளை தானே. ஆமாம் ஆமாம், படித்து யோசிச்சிருக்கோம்டி. கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை நமக்குள்ளேயே அமைக்கிருவோம். இடைவெளியே எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுக்க. ஆமா, நீ எதையாச்சும் வாயை வச்சுக்கிட்டு இல்லாத பேசிவிட்டு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. ஏம்மா, யாருமா அது ரேஷன் கடையில் வந்து நின்றுட்டு ஊர்கதையை பேசிக்கிட்டு நவருமா அந்த பக்கமே வாரவங்களுக்கு வழியே விடாம மாறிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிறீங்க. ரேஷன் கடையில் பொருள் நீது பச்சி எல்லாரும் 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்க போங்க. ஐயோ, என் மாமியா என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டாளே. அண்ணன் இது இருக்கிற கொஞ்சம் தேய்ச்சி கொடுங்கன்னு தொடச்சி விடாதீங்கன்னு சுத்தமா. வந்த இடத்துல பொருளை வாங்க முடியும்னு கதை பேசுனா பொருளாக தீர்ந்து போச்சு. போங்க, 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்க. என் மாமியா கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? எப்பயே ரேஷன் கடைக்கு போய் இம்புட்டு நேரம் நின்னியடி, உனக்கு அப்புறம் வந்தவளுக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டார்களே, நீ என்னடி வாயை பழந்துக்கிட்டு நின்னியாடின்னு என் மாமியா என்னை கேட்குமே. இந்த நெட்ட வழியால் இவ்வளோ நேரம் கால் கடுக்க நின்று இந்த வரிசையில் காலை வலி வந்தது தான் எனக்கு மிச்சம். உசுன்னு ஊருக்கதையை பேச கூப்பிட்டாமா, சோழியை முடிச்சு விட்டாமா. என் வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்க முடியாமல் சோழியை முடிச்சு விட்டாமா. இன்னைக்கு என் வீட்டுக்கு போக முடியாது. தீக்கு வாய்துன்னு சார் வாய் முடி. ஏப்பா பார்த்தாலும் முடியாதுன்னுக்கிட்டு என்னால் முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும், நான் நினைச்சதை செய்ய முடியும் அப்படின்னு வந்து பாசிட்டிவா பேசு. ஏப்பா பார்த்தாலும் தைத்திரியம் பிடிச்ச மாதிரி முடியாது. உன் மாமியோட சேர்ந்து உன் மாமியை பற்றி தான் உனக்கு வந்துட்டு இருக்குது வர